அதே சிவகாசி எல்லை தான் பார்க்கிற தொழில் தடைப்பட்டு விட்டது, என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்க, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில் நான் பார்க்குறேன்? இப்போ கொத்தனை வேலைக்கு போகலையா? ஏனோ தானோன்னு என் பக்கத்தில் வரக்கூடாது, உண்மையாக வரணும், சத்தியமாக வரணும். என்ன உனக்கு தடை? கால் வந்துட்டு வா. ஏதோ கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லி வந்துடக்கூடாதுல்ல. என்ன உண்மையா இல்லையா? யாரம்மா? உட்கார் மகளே. கருப்பசாமி 2 கான்ட்ராக்ட் சம்பந்தமாக பேசும் பொழுது ஒருத்தன் குறுக்கிட்டு பேசினான். அதில் ஒரு சில குறைகள் ஏற்பட்டுச்சு. அது மாந்திரிகத்தால் ஏற்பட்டதா பேச்சால் ஏற்பட்டதானே? பொறாமை பேச்சால தான் அந்த தொழில் தடைப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்போ இந்த தொழிலுக்கு கிரகங்களால் தடைகள் இருக்கு. அதை மாற்றி உனக்கு தொழிலை ஓங்காரமாக வாழ வச்சா போதும்ல. இப்போ கடன்களும் மனவேதனையும் இருக்கு, தீர்த்து தாரேன், தெளிவாக இரு. வீட்டம்மா எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா. இந்தா என் போட்டாவையும் நோட்டீஸும் வாங்கிட்டு போ. நோட்டீஸும் பெரிய போட்டா வாங்கிட்டு போ. 48 நாள் தீபம் போடு. செம்மையாகவே அவனுங்க கூட்டுவா, ஒரே நாளில் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். இந்தா மகனே, நல்லா. அடுத்து பேசுவோம். என்னடா இது? இந்தாப்பா ஆனந்தமா இருடா, பராசக்தியாக இருமா, போயிட்டு வா. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? அது யாரு? அப்படியே கேட்டு பாப்பா. சரி, ஓகே ஓகே ஓகே. ராம் நாடு பள்ளிவாசத்தில் யார் யார் யாரும் இருக்கு? பக்கத்தில் வரலாம். நல்ல தம்பி கதை கேட்டிருக்கியா? இவன் தான் நல்ல தம்பி. இவளுக்கு வேலையும் வாழ்க்கையும் அமைச்சு தரணும். 1, இந்த கையை நல்ல முறையில் இயங்க வைக்கணும். அதை 40 நாட்கள் கால அவகாசத்தில் இந்த கையை நல்லாக்கி தந்துருதேன். புரியுதா? அதுக்கு பிறகு அரசாங்க வெகுமதியோட ஒரு வேலையும் வாங்கி தரேன். முறையான ஒரு திருமணத்தை நடத்தி வெற்றிகரமாக வாழ வைக்க. உங்கள் 3 பேருக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். கால் வந்துட்டு வரலாம். எழுச்சுக்கா மெல்ல எழுச்சு முடிச்சிருவோம். தைரியமாக இருக்கலாம். வேற என்னம்மா வேணும்? பக்கத்தில் அங்கே தள்ளிடுவோம். நீ ஒன்றும் குழம்ப வேண்டாம். அவங்க 2 பேருக்கும் வழிவகுப்பது என்னுடைய கடமை. செம்மையாக்கி தரேன். உன் வீட்டில் உள்ளவங்கள பொறுமையாக அதை ஏற்க வைக்கணும். அது மிகவும் முக்கியம். வெற்றியாக்கி தந்துடுறேன். வா மகளே, பக்கத்தில் வா. கருப்பசாமிக்கு இந்த கனியை வாங்கிக்க. ஒரு கைட்டே வாங்க. சரி, சரியாயிரும். செம்மையாக்கி தரேன். இந்தா கவலைப்படாத, உனக்கு பணம் கிடைக்கும். செம்மையாக்கி தரேன். பாப்பா, மனம் கோணாமல் நிறைவாக இருப்பாய். இன்னும் 3 முறை என்னை பார்க்கணும், சரியா? ஜெயிச்சு தந்துடுறேன். போயிட்டு வாங்க. நல்லா. கருப்பசாமி, ஆமாம், பழைய காலத்து ஜமீன்தார் அரண்மனையை கொண்டு வந்து காட்டுது. கமுதி ஏரியாவில் இருக்க வரலாம். காலமகள் கண்டிரப்பாள் செல்லையா, நாம கண்கலங்கி என்ன பயன்? வாமா, என்னம்மா வேணும்? ஏ கருப்பசாமி, இங்கே இருக்கு. மாரநாட்டு கருப்பசாமி அங்கே வாரார உங்கள் ஏரியாவில்? இருக்கார? கால் வந்துட்டு வா. என்ன வேணும் உனக்கு?
அந்த பணத்தை வாங்கித்தாரேன். பங்குனி மாதத்துக்கு பிறகு வீட்டை செம்மையாக தடையில்லாமல் நடத்தி தாரேன். அந்த பணம் ஏமாற்றப்பட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உனக்கு இருக்கு. ஏமாத்தாம காப்பாற்றி வாங்கித்தாரேன். இந்தா அந்த பிரச்சனையை தீர்ப்போம். மனம் அமைதிப்படும். நிம்மதியாக இருப்பாய். இந்தா நிம்மதியாக. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? சரி கேட்டு பார்க்குறேன். அது எங்கே இருக்கு? ஒரே ஊரில் தானா? அப்படியா? ஓகே. காஞ்சிபுரம் எல்லை. ஒருத்தன் கடன் பட்டு மனவேதனை அடைந்து வந்திருக்கிறானே. இடம் வாங்கி மனவேதனை அடைந்தவன் வரலாம். வாப்பா, என்னப்பா வேணும்? என்னம்மா உன் மகனை நிறுத்துத நீ? கல்யாணத்தில் ஒரு பெரிய பிரச்சனையே நடக்கும். புரியுதா? அது ஏன் நடக்கும்? இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டதனுடைய மனவேதனை அதில் குழலாடும். அதில் எந்த பிரச்சனையும் வராமல் உன் வாழ்க்கையை நல்லா நடத்தி தந்தா போதுங்களா? கால் விட்டுவான். வரலாண்டா. அதே மாதிரி இப்போ தொழிலை பற்றி கொஞ்சம் மன வருத்தமான செய்தி இருக்குது. அதில் லாபத்தை தரேன், கல்யாணத்தை நடத்தி தரேன். ஆனாலும் உனக்கு ரகசிய கல்யாணமே சிறந்ததுன்னு உத்தரவில் இருக்குது. என்னடா செய்யலாம்? ரகசியமாக கல்யாணம் முடிச்சுக்கோ, இல்லைன்னா சட்டப்படி மாட்டிக்கிடுவேன். சரியா? தெரியாமல் வச்சுக்கா. ஓகே பண்ணிக்கா, விட்டுருடா. ஓ நல்லா நடத்திக்கா. வேங்கம்மா போல சுவாமியேன்னு சொல்லுமா. சரணவையப்பா புண்ணியமடை வாய் மகளே. ஆனந்தம் இருக்கு. நல்லா இருக்கு. பௌர்ணமிக்கு வாங்க. என்ன செய்து? அப்படியா? கண்ணை மூடு அக்கா, கண்ணை மூடு அக்கா. நெல் இந்த கனியை சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சுக்கா. வலி இன்னையோட போயிடும். போ, புண்ணியமாக. திண்டிவனம் தொழில் சம்பந்தமாக பாதிப்படைந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். முருகா, என்ன வேணும்? ஆம்பளை எதுவுமே என்னால் சாதிக்க முடியல. சரிப்பா. 10 ரூபா வண்டி ஓட்டுறோம், சம்பாதிக்கிறத தவிர 10 ரூபா கையில் நிற்க மாட்டேங்குது. வீடு வாசல் சொந்தமாக வீடே இன்னும் வரைக்கும் கால் வந்துட்டு வா. நான் என்ன கேட்குறேன்? அப்படியா? மணியத்தனமா? கண்ண முடிக்கா. இந்தா நிறைய பணம் தங்கும். ஒரு வருஷத்தில் ஒரு வீடு கட்டுவேன். என் பேரை போட்டு கருப்பசாமி இல்லமுன்னு வச்சுக்கா. வெற்றி உண்டு. போயிட்டான். சாதாரணமாக நினச்சி தூரப்பட்டாடா. வீட்டில் உண்டு வை, செல்வம் பொங்கும். நல்லா இருக்கும். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? சரி சரி. தாராபுரம் குழந்தை இருக்கா? கருப்பசாமி, ஏற்கனவே உங்களுக்கு குழந்தை வர தாரம் இருக்கிறேன். நீங்க என்ன தியானம் பண்ணதே இல்லையா? ஆம்பளை பிள்ளை பிறப்பேன், கருப்பசாமியா வந்து பிறப்பேன். பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை போட்டு முக்கணிகளோடு வந்து என்னை பார். இந்தா பக்கத்துல வா. சேலையை உறிஞ்சிடாத. வா சாமி. என்னடா இந்தா வெட்டி விடு. நல்லா இருக்கு. இந்த கனியை சாப்பிடு, உடனே சரியாகுவேன். ஆனந்தமாக இருக்கு. நல்லா இருக்கு. போயிட்டு வரலாம். இந்தா வழிவகுத்துருக்கேன். நல்லா இருக்கு. வாமா. கடையில் மாலைக்கு ஆர்டர் சொல்லிட்டு போங்க. நில மாலைக்கு
நிலமாலைக்கு ஆர்டர் சொல்லிடுங்க. ஆமாம், இந்தாக்கா நேரத்தை உருவாக்காத, போயிட்டு வா. புண்ணியமடை வாய் போ. கருப்பசாமி காங்கேயம் பக்கம் மூலனூர். வாடி அம்மா வாடி வண்டாட்டம் போடி. காரியக்கார பே உள்ள என் காலில் வந்தோண்ட விழுதிய நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், அவனை பார்க்க வேண்டாப்ப. சரி வா. ஒரு இடத்த ஒரு 5 வருஷத்துக்கு எழுதி தரேன், அதுக்கு அடுத்து வேற ஒரு இடத்த 10 வருஷத்துக்கு எழுதி தரேன். அப்படி கொஞ்சம் வண்டியை ஓட்டிக்கிடுவோம். அப்புறம் வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட கல்யாணம் முடிக்கக்கூடிய எண்ணமும் உனக்கு வந்துடும். உங்கள் ஆத்தா உறுதியாயிருவா, நல்லாயிருவா. 3 பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டான். அந்த பணத்தையும் வாங்கி தரேன், கால் வந்துட்டு வா. வரலாம். கருப்பசாமி, உன் நினைவுக்குள்ள ஒரு மாப்பிள்ளை சிக்க மாட்டான். எங்களுடைய வம்சத்துப்படி ஒரு குழந்தைய நல்ல பையனாக பார்த்து கொண்டு வந்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். செம்மையாயிரு. வேற என்ன வேணும்? சரியாயிரும், ஆரோக்கியமாயிருவான்னு சொல்லிட்டேன். தைரியமா இரு, கொண்டு போய் கொடு. அதுதான் வேணும்னா பிடியா பிடின்னா 5 வருஷத்துக்கு கழித்து தர வாங்கிக்கா. போ, கண்ணாடி எடுத்துக்கோ. அதான் போக்கியத்துக்குன்னா என்னதுன்னு ஒத்தின்னு அர்த்தம். அவங்க அங்கே உள்ள மொழி அது. அவங்க கொடுத்தது திரும்பி தந்துடணும் ரூபாயை. மண்ணை அனுபவிச்சுக்கணும். 5 வருஷம் கழிச்சு ரூபாயை தந்துடணும். நல்ல யோசனை. போயிட்டு வா. சுத்தம். ராஜபாளையம் குழந்தை குட்டிகளோடு வந்தவர்கள். அப்பா கொண்டா. இவன் தானே ஆம்பளை பைய, கெட்டிக்கார பையன் வந்தானடா. வச்சாச்சா, சூப்பர். இந்த பிள்ளையினுடைய அம்சத்தை பார்த்தேன். ஒரு சோதனைக்காரன் இந்த பிள்ளைக்கு ஆயுள் குறைவுன்னு சொல்லிட்டான் அவங்கள்ட்ட. ஆனால் கருப்பசாமிகிட்ட கேட்டேன், 89 வயசு வரை இவன் இருப்பானா. ஆயுள் பாக்கியம், சகல கோடி செல்வங்களோட வாழ்வான். வெற்றிமாற கொடுப்பா. ஆம்பளை பையன் வேணும்னு கேட்டனால வெரி குட். உன் மகனை காட்டுங்க. இந்தாடா, சகல ஆயுள் பாக்கியத்தோடு பல கோடி பெற்று வாழ்வாய், வெற்றி உண்டு, புண்ணியமடைவாய். இந்தா, இந்த மாதமே உனக்கு வேலை கிடைக்கும். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அங்கே இருக்கட்டும், நீ மட்டும் வேலைக்கு போயிட்டு வா. நல்லா போட்டா காட்டு பிள்ளைகிட்ட. போட்டா காட்டுறா. கருப்பசாமிக்கு வெரி குட். ஆனந்தமா இருங்க. தீந்தாச்சு கடன். போ, லஞ்சம் கொடுக்காம வாங்கி தரேன், போயிட்டு வா. அதே ராஜபாளையத்து எல்லை, கணவன், மனைவி, மகன். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலை பற்றி ஒரு மன வருத்தமும் ஒரு பிள்ளைய பற்றிய மனக்குழப்பமும் இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்ன செஞ்சு தரணும்னா உருவாக்கி தந்துடுறேன். காலை வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வரலாம். உன்னுடைய மங்களமாகிய மாங்கல்யத்தை நாம் பார்க்கணும். உன் குங்குமத்துக்கு பவர் இருக்கான்னு பார்க்கணும். நீ தண்ணீர் கண்ணாடி கலத்தி உன் புருஷங்கையில் கொடு. கண்களை மூடு பார்க்கலாம். என்னையை மட்டும் நினைத்துக்கொள். ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி தந்தா போதுங்களா? வெற்றியாக்கி தரேன். நாளை காலைல 10 மணிக்கு மீண்டும் என்னை வந்து பாருங்கள். இந்தா, ஊருக்கு போயிட்டு திரும்பி என்னை பார்க்கலாம்ப்பா. வெற்றி உண்டு. ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். வாடா. விளையாட்டை குறைத்து கல்வியை பெருக்கு. போயிட்டு வா.
கர்பசாமி. ஆமாம், தென்காசி எல்லை தென்காசி. யார் இருக்கா? வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறது யார் வச்சிருக்கா? தென்காசி பகுதியில் பக்கத்தில் வரலாம். யார் இவர்? என்ன வேண்டும்? அங்கே தள்ளிடுங்க. நீ மட்டும் கொண்டா, கையை குறடா, கண்ணை மூடிக்காடா. சரி, காலில் வந்துட்டு வரலாம். நீங்கள் உட்காருங்க, பெரியார் உட்காரோம். மூன்று தலைமுறைக்கு முன்னால் உன்னுடைய தகப்பனுடைய வழியில் யாருக்குமே இந்த நோய் வந்தது கிடையாது. ஆனால் வாதம் சம்பந்தமான நோய் வந்ததுண்டு. சரிண்ணா? இது பாரம்பரியத்தில் தொட்ட நோய் அல்ல, இடைப்பட்ட நேரத்தில் பிரஷரால் உருவானது தான். இதை அடுத்து வராமல் காப்பாற்றி ஒன்று வாழ வச்சா போதுங்களா? செய்வன வைவன கோளாறு நடக்கிற வீணாக போய் செலவழித்து வீணாக போயிடாத. உன்னை காப்பாற்றிட்டு நல்லா ஆக்கிடுவேன். கால் வந்துட்டு வரலாம். அது அடுத்த கேள்வி. வரலாம், வா. பிறக்கு மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் நிலையான வேலை கிடைக்கும், வருமானத்தை பெறுவாய், ஆஞ்சநேயருடைய துணை என்னாலும் உனக்குண்டு, ஆனந்தமடைவாய். உண்மையா இல்லையா? என்னடா நல்லா எந்திக்கா போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து பாப்பா அதை பற்றி. நல்லா சென்னை மாநகர், சென்னை பொம்பளை பிள்ளையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? உட்காரலாம், பக்கத்தில் வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வயிறு நுரையீரல் சம்பந்தமான ப்ராப்ளம் உனக்கு இருக்கு. அது உள்ளீடான பாதிப்பு இல்லை என்பது உண்மை. அதனால இதில் ஆபத்து எதுவும் வராது, தைரியமா இருக்கலாம். ஒன்று, உன்னுடைய கணவனுடைய மனதுக்கும் உன் மனதுக்கும் ஒரு சில மாறுபாட்ட குணங்கள் இருக்கு. அவனை திசை திருப்பி கொண்டு வந்து ஒற்றுமையா வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? காப்பாற்றி தந்துடுறேன், கவலைப்படாது. காலில் வந்துட்டு வா, பயப்படக்கூடாது. அங்கனே கர்பசாமி, இந்த நோயை குணமாக்கி தெளிவாக்கி தந்துருதேன். வீணாக கற்பனை கொள்ள வேண்டாம். கணவனையும் சேர்த்து நிம்மதியாக வாழ வச்சுத்தாரேன். வேற என்ன வேணும் மகளே? இந்தா காப்பாற்றித்தாரேன், குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தந்துருதேன். இந்த கனியை சாப்பிட்டுக்கா, நோய் தீரும். இந்த கனியை வீட்டில் வச்சுக்கா, குடும்பம் ஒன்று சேரும். இந்தா வெற்றி ஆயிடுச்சு. பக்கத்தில் வாமா. வளவளா வளவளா வேண்டாம்மா. இந்த கனியை சாப்பிடு, சரியாகி தரேன். நுரையீரல்ல ஈரச்சத்து இல்லை, ஏக்கம் குறைவாக இருக்கு. புரியுதா? சரியாக்கிடுவோம், குன்றாது. பெருக்கி தரேன், நல்லா இருக்கு. கர்பசாமி, சென்னை மாநகர், வீடு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவர் யார்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சட்டப்படி நின்றுருக்கா அல்லது மனிதனின்படி அது தடையாயிடுதான்னு பார்த்தேன். மனிதனின்படி தான் தடையாக இருக்கு. அதை வாங்கி உனக்கு உரிமையை வாங்கி தந்து இடம் வாங்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா, வெற்றியாக்கி தரேன். இன்னும் 3 முறை என்னை பார்க்கணுண்டா, வா. கர்பசாமிக்கு வாப்பா. நல்ல செய்தி வரும், ஆர்டர் வந்துடும், ஆனந்தமாக இருக்கலாம். நல்லா இருப்பா. அதை அடுத்து பேசுவோண்டா. இப்போ இதை வாங்கி தரேன். நல்லா எஸ் 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 நல்லா இரு. மெல்ல ஏந்தி, பதறாத. ஒரு கை பிடிப்பா. கர்பசாமி, ஆமா, புளியரை
பேத்தியாளுக்கு தீர்க்க ஆயுசும் செல்வமும் தார ஐயா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது சாமி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது யாரும் விபூதி கேட்கக்கூடாது. அது ஒருத்தருடைய உத்தரவு குறைஞ்சி போயிடும். புரியுதா? அது ரொம்ப முக்கியம். சாமி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது யாரும் சாமி எனக்கு விபூதி தாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. விபூதி கொடுக்கறதுக்குன்னு ஒரு நேரம் வகுத்துருக்கு. அந்த நேரத்தில் விபூதி வாங்கணும். விபூதி கொடுக்குற குரு மிக மன அமைதியோடு ஒருத்தனுக்கு விபூதி கொடுக்கணும். அப்போ வாங்கக்கூடியவங்க ரொம்ப நிதானத்தோடு இடிக்காமல் தவிர்க்காமல் மன பக்குவத்தோடு வாங்கணும். ஆவேசப்படக்கூடாது, ஆங்காரப்படக்கூடாது. உண்மையா இல்லையா? இந்த ரெண்டுமே இந்த ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நெறி. இதை நீங்கள் எல்லாரும் கடைபிடிக்கணும்.